கருமாடு லேட் ஆயிடுச்சு கொஞ்சோண்டு. அதனால வந்து சொரக்காய் ஃபுல்லா வெந்துட்டு இப்போ மல்லாட்டி பயிர் போட்டு கிண்ணா ஃபினிஷிங் முடி பக்கத்துல வந்து மல்லாட்டி பயிர் வறுத்துட்டு. ஆமா, மல்லாட்டி பயிர் நுணுக்கில போட்டா சொரக்காய் ரெடி ஆயிடுச்சு. நீங்க எவ்வளவுதான் கெஞ்சனாலும் கொஞ்ச நாளும் போற மாதிரி ஆட்டிட்டு விட்டாதான் மேய்வானே. இது வரைக்கும் நான் எடையே போக மாட்டேன்னு சொல்லுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் வந்து அது என்னது மாதிரி சொரக்காய் காய்ச்சிக்குது. நான் வந்து பீக்கம் வேற அவரை வேற சொரக்கந்து அவரை வேற போட்டிருந்தேன். 3 காயும் சொரக்காய் வேற 3 வாங்கி போட்டிருந்தேன். எல்லாமே வந்து கோழி சீச்சு பத்ததுக்கு ஆடு வந்து சறுத்து எல்லாமே சேர்த்துக்குச்சு. தப்பி போச்ச மாதிரி ஒரே ஒரு சொரக்காய் செடி மட்டும் இப்போ காய்ச்சிக்குது. அந்த ஒரே கோழியில் வந்து ஒரு 5 காய் விட்டுது. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக அது கொத்து கொத்தா தொங்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அது பெருச்சு ஒன்று நம்ம போயிடுவேன். சும்மா சொரக்காய் வந்து முட்டை விட்டு பொறிச்சா வந்து டேஸ்ட் தெரியாதா? சொரக்காய் இன்னும் சொல்லணும் நான் கதை தெரியல. சொரக்காய் பிஞ்சிலே ஆகிறதான் டேஸ்ட் வருமா? வாங்க ஒன்று ஆகி நம்ம போச்சு சாப்பிடலாம். அதுவும் மரத்து மேலே உச்சியில் நுனி கடையில் காய்ச்சிக்குது. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வேப்ப மரத்தில் தான் வந்து கொடி ஏறி இருக்கு. நம்ம பார்க்கலாம். வந்து ஒரு கொடி மட்டும் தான் தப்பி தவறி வந்து முளைச்சிருக்கு. பார்க்கலாம். சொரக்காய் இருக்குது ஆயுது சொரட்டுக்கோல். ஆமாம், எவ்வளோ நீட்டு. தூக்கி வேற சொரட்டுக்கோலாம் வாங்கிக்கோலாம் சார். எப்பா சொட்டுக்கோல் தான். வாங்கக்கோல் வந்து பட்டையாக இருக்கும். மரம் இந்த செடி ஆட்டுக்கு தழையெல்லாம் வெட்டி பார்த்து வந்து பட்டையாக இருக்கும். இது சொட்டுக்கோல் ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ நீட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து தூக்கினா அவ்வளோதான், ஒன்றுமே முடியாது. வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல தான் வந்து அம்மா வந்து வேற வச்சிருந்தாங்க. அதில் வந்து ஒரே ஒரு கொடி மட்டும்தான் தப்பி தவிர எல்லா செடி சேர்த்து இந்த ஒரு கொடி தான் பறந்துக்குது. மரத்தில் ஏறி இருக்கு. அதையும் ஒரு குரங்கு ஏறி பெருகுது. கிளையில ஆனால் காய்ச்சா தப்பி தவிர பறிச்சிருவாங்களோ சொல்லிட்டு கிளையெல்லாம் விட்டு தாண்டி போய் வேப்ப வந்து தழகுது பத்தி அந்த தழை மேல கொடி பறந்து காய் காய்ச்சிருக்குது. நிறைய இருக்குது. ஒரு 5 காய் 6 காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஒரே தேவை வந்து ஒரே காய் மட்டும் தான் பறிச்சிக்கலாம். மீதி காயெல்லாம் இருக்கட்டும். நம்ம பொறுமா பறிச்சு ஆக்கி சாப்பிட்டுக்கலாம். சிறுக சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே வந்து பிஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 என்னமோ தான் ரொம்ப பெருசா இருக்குது. ரொம்ப பெருசா அது கொஞ்சம் திட்டமான ஒரு இலக்காய் தான். பறிச்சு இன்னைக்கு வந்து பொரியல் செஞ்சிட வேண்டியதுதான். வாங்க அது எவ்வளோ இதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன சண்டைப்பா இருக்குமில்ல? அம்மா வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரியவே இல்லை. தெரியலையா? ஆமாம், சூரிய வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரியல. காய் கிட்ட இருக்குது. போதும் இன்னும் 3 காய் இருக்கு. 3 காய் இருக்குதா? நம்ம பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம். ஒரே நல்லா 3 காய் சாப்பிட முடியாது. ஒன்று தான் சாப்பிடணும். சரி அம்மா, கேட்ச் பிடிங்க. பிடிப்பேன். பிடிச்சிட்டாங்களா? இது வந்து சூப்பரான காய். வெள்ளை காய் தான். திட்டமான பழம். பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. இளங்காய். ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வந்து பெரிய பார்த்தா ஜூம் பண்ணி எடுக்கலான்னு எடுத்தேன். ஆனால் வந்து சுத்தமாக வந்து கிளாரிட்டியாக தெரியல. சூரிய வெளிச்சத்தில் வந்து மறைச்சின்னு இருக்கும். மேல் மறைச்சிருக்கும். நம்ம எப்படோ ஒரு நாளைக்கு எடுக்கலாம். இன்னொரு ரேட்டு பெருக்கி பார்த்து இது வந்து இப்போ பொறிக்கலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது மெயின் பார்ட்டு வந்து மல்லாட்டை பயிர் தான் போடணும். மல்லாட்டை பயிர் போட்டால் தான் டேஸ்ட் வரும். நம்ம மல்லாட்டை பயிர் செஞ்சு போட்டுருவோம். சரி, அரிஞ்சு பொடி பண்ணிக்கலாம். சரி வாங்க. அம்மா மதியம் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சாப்பாடு செஞ்சு நான் வடிச்சிட்டேன். வந்து சொரக்காய் தான் பெட்டலாம்னு ரெடி பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வந்து மதியமாக அந்திக்கு கரும்பட்ட போறாரு. அதனால வந்து பரபரப்பாக வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து 2 மணிக்கெல்லாம் போவாங்க. மணி 1:30 சாப்பிடணும் இல்லையா? பாவம் கரும்பட்ட போறவங்க நம்ம வேலையோட சாப்பாடு தரோம் இல்லையா? அதனால கொஞ்சம் இல்லை இதாக சீக்கிரமா வேலையை முடிக்கணும். அம்மா நீங்க வந்து காய் இது பண்ணுங்க, நான் வந்து மல்லாட்டை வறுத்து தரேன். மல்லாட்டை வறுத்து நுணுக்கி கொடுத்துரு. சரிம்மா. சூப்பராக இருக்கும் சொரக்காய் சட்டை. ஆமா, மல்லாட்டை பயிரெல்லாம் போட்டு சூப்பரா வாசனையே செய்வாங்க. பழமொழி சொல்லுவாங்க, சொரக்காய் சொன்ன கேட்ட மனுஷன் விளக்கத்தான் ஏத்தையும் மூக்கத்தான் பாரணும். சொரக்காய் இருக்கும் மூக்க எடுத்து வந்துடுவாங்க. அதுக்கு அந்த கதை சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுது. இல்லை சொல்லுவாங்க, எங்க அம்மா சொல்லிக்கிறாங்க. எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நான் எப்படி உங்களுக்கு சொல்றேன்னா எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்து தானே. அதான் பரவாயில்ல, உங்க அம்மா சொன்னது அவ்வளோ ஞாபகம் வச்சிருந்து எங்களுக்கு சொல்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அரண்யா போய் என்னோட 2 days 3 days ஆகுது. 2 days ஆகுது. நாங்களும் வரமான்னு சொல்லிக்கிறேன். பக்கத்தூர் தான் இருந்தாலும் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. சரணே வேணாம். வீட்டில் 4 பேராக இருந்துட்டு இப்போ 3 பேராக இருக்கிறது ஏதோ ஒரு கஷ்டமாகிற மாதிரியே தெரியுது மனசுக்கான.
சாயந்தர டைம்ல தான் ரொம்ப ஃபீல் பண்றோம். மதியம் டைம்ல அந்த ஆடு ஓட்டி போறோம் அப்படிங்கிட்ட ஆடிட்டு இருக்கிறது ஒன்றும் தெரியல. இந்த 6 மணி மேல் போட்டா நாங்கள் 2 பேர் அவரு வெளியில எப்படி வந்தாலும் வெளியே தான் சுத்திட்டு மணி 8 மணிக்கு 9 மணி தான் உள்ள என்ட்ரா ஆடு. நாங்கள் 2 பேர் இருக்கிறதுலாம் மனசு கஷ்டமாக இருந்தது. நம்ம இருந்தால் சாரனே ஒரு வேலை வாங்கலாம், சாரனே ஜன பேசினு இருக்கும், எதனா சொல்லணும் விட்டு அப்படியே அது ஞாபகம் தான் அதிகமாக மறக்கவே முடியாமல் தெரியுது எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நான் 2 பேரும் ஒன்றா இருந்தது அதிகமாக ஜாலியாக சந்தோஷமாக பேசணும்னு 2 பேரும் அடிச்சுக்கின்னு தான் அதிகம். இப்போ தான் யாரும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜெயிச்சு அழுதுட்டா சுத்தமாக. நாங்கள் தான் போகும்போது சில பிள்ளை அழுதுக்கு நடப்ப கூட சொல்லுவாங்க. அதுமாரி இப்போ அழுது நடப்பேனா கடைசி வரைக்கும் அழுது இருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் அழுகலை. நான் இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்கு வருத்தம் அப்படியே இருக்குது. எனக்கு மாறவே இல்லைன்னு போக போக தான் மாறுன்னு நினைக்கிறேன். நாலு பேர் எங்கள் வீட் சரணே அப்போ வந்து ரெகுலராக வீட்டில் இருக்க மாட்டான். பட்டம் போடலாம் ஏன்னா சுற்றி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க டிவி பார்த்துன்னு பிறகு அவங்க வந்துடுவாங்க போயிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் 3 பேர் தான் உட்காந்துன்னு எதனா பேசின்னு ஜாலியாக சிரிச்சுன்னு அது சொல்லி நீ சொல்லி ஜாலியாக இருப்போம். அது இல்லாத நானும் என் சின்ன பொண்ணுங்க தான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் ஏக வருத்தமாக தான் இருக்குது. வெளியே காட்டிக்க முடியல. ஒருத்தங்க இல்லாத கஷ்டமாக தான் இருக்குது. ஜெயஸ்ரீ கூட மதியானம் காலை வரைக்கும் அவங்க கூட நல்லா இருக்கிற. மதியானத்துக்கு மேலே தான் பள்ளிக்கூடம் போயிடும் மதியானம் பரிசுன்னு சொல்லிட்டு நான் தான் ஆடு ஓட்டி போகிறதுனால எனக்கு ஆடு இருக்கிறதுலாம் ஒன்றும் தெரியல. என்ன கொஞ்சம் கூட எனக்கு கூப்பிடாம நீங்கள் மட்டும் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டீங்க. அப்பா கருமாடு லேட் ஆயிடுது கொஞ்சோண்டு. அதனால வந்து சொரக்காய் ஃபுல்லாக வெந்துட்டு இப்போ மலாட்டி பயிர் போட்டு கிண்ணா ஃபினிஷிங் முடி பக்கத்தில் வந்து மலாட்டி பயிர் வறுத்துட்டு. ஆமாம் மலாட்டி பயிர் நுணுக்கியில் போட்டால் சொரக்காய் ரெடி ஆயிடுச்சு. அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துமான்னு சொல்லிட்டு பரபரப்பா வேலை. இது வந்து நான் தண்ணி விடவே இல்லை. சொரக்காது எண்ணமே நம்ம காய் அப்படியே அழைச்சிட்டு அப்படியே கிண்டறன்னு வச்சுக்க. அதனால தண்ணி சொரக்காதுல நான் ஒரு தண்ணி கொடுக்கலாம்னா ஏமா தண்ணி கொடுப்பேன் சொரக்காயில. இது வந்து மலாட்டி பயிருக்குன்னா தான் தண்ணி சரியாகுமே. நல்லாக்குதா? ஆமா மூடி ஏறி போட்டுக்கலாம். சரி சரி என்னம்மா நல்லா முடிஞ்சுட்டான். சூப்பராக கிண்டிட்டேன். இப்போ நம்ம சாப்பிட்ற வேலை மட்டுமே. வாங்க நம்ம சாப்பிட்றது பார்க்கலாம். எங்க இங்கேவா? இங்கே இல்லை ஆடு மேய்க்கிற தப்பா நான் எல்லாம் கும்பலாக சாப்பிடலாம். போட்டு எடுத்துன்னு வரேன். போமா போகலாம் வாங்க போகலாம். என்னம்மா பண்ணுறீங்க? எத்தனை சாப்பாடு போடுறது சாப்பிட்றாங்க போடுறோம். சீரக ஒரு இலையா? கீழே வச்சா சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன போய் ஆடை ஓட்டுன்னு சொல்லி ஆட்டை ஓட்ட சொல்லிட்டு இவங்க 2 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. கருமாட்டெல்லாம் போகிறாங்க தனியா கை வெளியே உட்காந்து சாப்பிட்டு தனி சுகம். அப்பாவும் வாயத்தை வந்து பேசிட்டாரு. சீரா வைப்பாங்க இடைவாளடே சாப்பாட்டுக்கு எதிர்பார்க்கறதுக்குள்ள அவரும் ஆடு மேய்க்கு தான் கூட வந்தாரு. எங்க அப்பா வந்து சொல்லிவிட்டு அனுப்பிடுவார்களுக்கு நேரம் ஆயிடுத்து போய் கூடனோடா சொல்லி பாதி வேலை வந்து எங்களை கூட்டு வந்தான். ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஷீரோ வந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டான். எல்லாருமே வந்து சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான். என்னம்மா சாப்பாடு செஞ்சுட்டு வந்தீங்க? இது வந்து சொரக்காய் பொரியல், காரக்குழம்பு, அவரைக்காய், கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு, ஒரு ஆம்லெட் போட்டு வந்து சைட் டிஷ். ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்காக ஆடுலாம் வந்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேய்ச்சிட்ருக்கேன். அவன் சாப்பிட்ற வரைக்கும் நான் மேய்ப்பேன். அப்புறம் வந்து நான் போய் சாப்பிடுவோம், அவங்க வந்து மேய்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆடு வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு பொறுத்து எல்லாம் மெதுவாக அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு. அம்மா எல்லா ஆட்டையும் விட்டு இதை மட்டும் தனியாக கூட்டு கவனிக்கிறீங்க பார்த்தீங்களா? கவனிக்கிறேன். இது நம்ம கூட்டால ஒரு குரல் கூட போதும் நம்ம கூட வந்துடுவான். திரும்பி போனா நம்ம அடிச்சுட்டு எதனா போக மாட்டான். அந்த மாதிரி செல்ல புள்ள அதனால தான் கோச்சிக்கலாம். பாப்பா சாப்பிட்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அடிச்சு தோத்துறாங்க. போகாமல் வந்து இங்கே தான் நின்றுங்கிறானே. எல்லா ஆடும் எங்கே மேதுனே தெரியல. ஆனால் இவனை மட்டும் பாருங்க எங்களே சுற்றி வந்துனுங்கிறான். தூக்கிட்டான், மொத்தமாக தூக்கிட்டான். உனக்கு தான்டா பொறுமா சாப்பிடு. வந்து சுத்திட்டு ஒரு வழியா வந்து படுத்துட்டான். சிரோ பா குரல் எங்கேருந்து வந்தாலும் ஏஞ்சிக்கிறான்டா. நீங்க எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கொஞ்ச நாள் போற மாதிரி ஆட்டிட்டு விட்டாதான் மேய்வனே. இது வரைக்கும் நான் எடைய போக மாட்டேன்னு சொல்லுவான்.
நான் என்னமோ கையில் வச்சுக்கிறேன், கை தான் பார்க்குறது வச்சு வச்சு. ஒன்றும் இல்லை தம்பி, தலைவர் ஏஞ்சி போமே, இல்லைன்னா நீ நைட்டு ஃபுல்லாக நீ பட்டினி தான் போட்டாங்க. ஒன்றுக்கு ஆசைப்பட்டு நைட்டு ஃபுல்லாக பட்டினி ஏந்துடு, அதை ஏந்துடு. வாய்ப்பில்லை ராஜா, அவன் ஏஞ்சி போய் மேய மாட்டான். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பண்ண வேலை. ஃபஸ்ட்லேயே நீ கூப்பிடாம இருந்தால் நான் வந்திருப்பேனா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சொரக்கெல்லாம் பறித்து செஞ்சு ஆடு மேய்கிற இடத்துல எடுத்துகிட்டு போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். எப்போ வந்து போயிட்டு வரேன். டாட்டா பாய்.